ஸோ இந்த மகளிர் தினத்தினுடைய இந்த சிறப்பான இந்த நாள்ல வந்து நீங்க ரெண்டு பேருமே வந்து உங்களுடைய சமுதாயத்துல நீங்க யாரு உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் உங்களுக்கு உரிய முன்னெடுப்புகளையும் வந்து ஒரு பொது வெளி இடங்கள்ல ஒரு ஒரு நிறுவனத்துல பணிபுரிந்து அதன் மூலமா வரக்கூடிய வருவாய் மூலமா நீங்க உங்க குடும்பத்தை உங்க கணவருக்கு ஒரு சப்போர்ட்டிவா பொருளாதார சப்போர்ட்டை கொடுக்குறீங்க. நீங்க உங்க குடும்பத்துல எல்லா வகையிலுமே வந்து உங்களோட சகோதரன் சகோதரி குழந்தைங்க அவங்களுக்கும் உங்களோட தாய் எல்லாருக்குமே நீங்க வந்து உங்கள் மூலமா கிடைக்கப்பெற்ற இந்த வருமானத்தை வச்சு நீங்க பாத்துக்கிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த மகளிர் தினத்துல உங்கள் சார்பா உங்கள் போன்ற மற்ற பெண்களுக்கு வந்து சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படிலாம் இருக்கணும், எந்த மாதிரி நம்ம இருந்தா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கறது உங்களுடைய தனிப்பட்ட பயணத்தினுடைய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ சொல்லலாம். வணக்கம். நான் வந்து கேரளாவில் பிறந்து தமிழ்நாட்டிற்கு வந்தபோது எனக்கு தமிழ் படிப்பதற்கு ரொம்ப கடினமா இருந்தது. தமிழ் பேச தெரியாது, படிக்க தெரியாது. ஆனா பள்ளிக்கூடத்துல வந்து எனக்கு 2 ஆசிரியர் வந்து துணையா இருந்தாங்க. ஒரு தமிழ் ஆசிரியை, அவங்க பேரு சாரதா தேவி, அப்புறம் கணித ஆசிரியை தெரசா டீச்சர். இவங்க 2 பேரும் வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்து நீங்க சமூகத்துல வந்து இப்படிதான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பல முறையிலும் எனக்கு அவங்கதான் உறுதுணையா இருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்கதான் துணையா இருக்காங்க. என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே அவங்க கலந்துக்கிறாங்க. அதுக்கு என்னுடைய ஆசிரியருக்கே முதற்கண் வணக்கம். அவங்க வந்து என்னோட பயணம் செய்ததனால்தான் நான் தமிழ் நல்லபடியா படிக்க முடிந்து இன்னைக்கு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யறதுக்கு காரணம் அவங்கதான். அவங்க இல்லைன்னா எனக்கு தமிழ் பேச முடியாதனால நான் பள்ளிக்கூடத்துல படிக்க முடியுமாங்கிற ஏக்கத்துல இருந்த அவங்க வந்து அதுல இருந்து என்னை வெளியில கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அவங்க இனியும் என் கூட பயணம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நான் அந்த நன்றி இனி மறக்கல. அதே மாதிரி என் கூட சேர்ந்த நிறைய பெண்களும் ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டில் முடங்கி இருப்பாங்க. அவங்க வெளியில வந்து நம்மால எல்லாம் சாதிக்க முடியும் சொல்லி வெளியில வரணும். வந்து நம்மால செஞ்ச முடிஞ்சத அவங்க அந்த லெவல்ல செய்யறாங்க. நம்மனால இதுதான் செய்ய முடியுது இல்ல, ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்மளுடைய குடும்பத்துல பொருளாதாரத்தை ஈட்டதற்கு நம்ம ஒரு வகையில ஈடுபட்டு அந்த குடும்பத்தை மேல கொண்டு வரக்கு நம்ம துணையா இருக்கணும். கணவனாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சகோதரன் சகோதரியாக இருந்தாலும் சரி. என்னை பத்தி நான் சொல்லணும்னா நான் வந்து ஒரு அன்மேரிடு. என் குடும்பத்திற்காக என்னுடைய குடும்ப பொருளாதாரத்திற்காக நான் வந்து கல்யாணம் செஞ்சுக்கல. அதனால நான் ரொம்ப வந்து வருத்தப்படல, ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் குடும்பத்திற்காக இனியும் நான் பாடுபட்டுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து என் குடும்பம் வந்து ஒரு சமூகத்துல வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணுங்கிறது என்னுடைய கனவு. அதனால நம்மனால என்ன செய்ய முடியுதோ அது வந்து நல்ல முறையா செஞ்சு நம்ம குடும்பத்திற்கும் நம்ம வீட்டிற்கும் பேரும் புகழும் சேர்ற மாதிரி நம்ம அந்த வேலை செய்யணும். குடும்பத்தை எப்படி மேல கொண்டோடும் தான் பார்க்கணுமே தவிர பிரஸ்டீஜ கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ எல்லாருமே அவங்க குடும்பத்தை மத்தவங்க கையில மத்தவங்க கிட்ட நம்ம கையேந்தி நிக்கிற அளவுக்கு நம்ம குடும்பத்தை விடாதீங்க. அவங்கவங்க அவங்கனால என்ன சம்பாதிக்க முடியுமோ அந்த வருமானத்தை கொண்டு வந்து குடும்பத்தை நல்ல முறையில பயன்படுத்துங்க. அதே மாதிரி பெண்களை குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்துங்க. குழந்தைகளை அதாவது பெண் குழந்தைகளை வளர்த்தும் போது இனி குறிப்பா சொல்ல போனா அவங்க வந்து வெளியில எப்படி பழகணும், ஜென்ஸு கிட்ட அதாவது பசங்க கிட்ட எப்படி பழகணும், அவங்க வெளியில வந்தா எந்த மாதிரி துணி அதாவது ஆடைகள் அணியணும், அத சில கருத்துக்களை நம்ம வந்து இன்னைக்கே விதைச்சாதான் அவங்க மனசுல பதியும். அப்பதான் அவங்க வெளியில வரும்போதும் மத்தவங்க முன்னாடி எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணுங்கிறது தெரியும். நம்ம வெளிய நம்பிக்கைய பெண்களுக்கு கொடுங்க. இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு தந்த எங்க உறுப்பினர் அனைவருக்கும், எங்க கூட பயணம் செஞ்ச எங்க அலுவலக பணியாளர் அனைவருக்கும் மிக்க நன்றி. அவங்க எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் பயப்படாதீங்க. வெளியில போனா தான் நல்லது நல்லது எது கெட்டது எது தெரியும். உங்களுக்கு ஒரு அங்க போனா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தா எதுவுமே கிடைக்காது. 4 செவத்துக்குள்ள இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? கை தட்டுனா தாங்க ஓசை வரும். நம்ம வெளியில வாங்க, தட்டுனா கிடைக்காது எதுவுமே இல்ல. நம்பிக்கைய தளர விடாதீங்க. எல்லாரும் நம்ம குடும்பத்தை மத்தவங்களுக்காக வாழாதீங்க, உங்க குடும்பத்துக்காக வாழுங்க, குடும்பத்துக்காக செய்யுங்க. அதுக்காக நல்லதை
எல்லாருக்கும் நல்லதவே செய்யணும்னு நான் நினைக்கல. நம்மனால என்ன பண்ண முடியுதோ, நான் ஒண்ணு செய்வேன், அது இன்னொருத்தருக்கு பிடிக்காது, அது இருக்கும். 10 பேர் 10 விதமா இருக்கும். இருந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லுங்க. பல பல லாங்குவேஜஸ், அதாவது தமிழ் மட்டும்தான் படிக்கணும், மலையாளம் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் கொண்டு வராதீங்க. அவங்களால என்னெல்லாம் கற்க முடியுமோ அதெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த அளவுக்கு தைரியத்தை ஒரு பெண் குலத்துக்கு கொடுத்து வளர்த்துங்க. நன்றி, வணக்கம். ஜெனிஃபர் பேசுகிறேன். நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. எங்கள் அப்பாவுக்கு நான் வீட்டிலேருந்து வெளியில் எங்கேயுமே வந்ததில்லை. அப்படியே ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜு, அதுக்கப்புறம் குழந்த. எங்களது ஜாயின்ட் ஃபேமிலி வேறு. நான் வீட்டிலையே தான் இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் நான் வெளியில் வரணும், பொருளாதார சூழ்நிலை காரணமாக நான் வெளியில் வரணும். அதுக்கு வேண்டி என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேயே எனக்கு ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு வேண்டிய நான் வெளியில் வந்தேன். எனக்கு வெளி உலகமே தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி யாராவது கோபமாக பேசினா கூட நான் அதை அழுவேன். ஒரு வாரம் வீட்டில் போய் சொல்லிட்டு அழுவேன். இப்போ எனக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மாறிட்டாங்க. அவங்களையும் நான் புரிஞ்சுக்கிறேன். யாரார்கிட்ட எப்படி பேசணும், என்ன ஏது எல்லாருமே, எங்கள் சார் ஆகட்டும், மேடம் ஆகட்டும், இப்படி பேசுங்க, இப்படி பழகுங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து தான் இங்கே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பெண்களும் வெளியில வரணும். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா. என்ன மாதிரி அவளை வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் அவளை தனியாக தான் அனுப்புகிறோம். ஆட்டோவில் கூட நாங்கள் இப்போ அனுப்புறது இல்லை. பஸ்ஸில் தான் போகிறா, பஸ்ஸில் தான் வரா. எப்பவுமே பேரண்ட்ஸ் குழந்தைங்கள நம்பி வெளியில் விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வெளி உலகம் தெரியும். குழந்தைங்கள தைரியமாக வெளியில் விட பழகினாதான் அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். அதுங்காட்டி இப்போ நான் என்னோட கருத்து இதுதான். எல்லா பெண்களும் வெளியில் வரணும். தேங்க்யூ. சிறப்பு. 2 பேருடைய கருத்துக்கள் சொன்னீங்க. உங்களுடைய ஆவல், உங்களுடைய ஆசைகள் இன்னும் மேலும் பல பெண்கள் சமூகத்துல வெளியில வரணும். அவங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கணும். அவங்களால அவங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா அந்த பெண்கள் இருக்கணும் அப்படிங்கறது நீங்க ஆசைப்படுறீங்க. ரொம்ப நன்றி. உங்கள் ஆசைப்படி எதிர்வரும் காலங்கள்ல நம்மளுடைய பெண் பிள்ளைகள் எல்லா வகையிலும் அவங்க எல்லா நலனும் வளமும் பெற்று தைரியங்களும் பெற்று சிறப்பா இருப்பாங்க. இந்த நன்னாளில எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுவோம். நன்றி 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 நன்றி. நல்வாழ்த்துக்கள்.